வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு இந்த மரியன மன்னனுடைய ஜீரானிய இறுதிச் சடங்கு நடைபெறப்போது இந்த பீல்பந்து சேர்ச் கோயிலில். இந்த காணொளி முழுமையாக பாருங்கள். இது பகுதி 1 பகுதி 2 போடப்படும். இந்த காணொலியாக இருக்கும். இங்கே இதுக்கெல்லாம் இந்த பொடி வந்திருக்கு. இன்னும் இறக்கையில் இந்த கோயிலில் நிற்கிறோம். இங்கே சேர்ச், இந்த கோயில் சேர்ச்சிலாம் நிற்கிறோம். இறுதிச் சடங்கு ஆயத்தங்கள் நடைபெற்று கொண்டிருக்கு. இன்னும் பூசை நடக்க 2 மணிக்கு தான் பூசை. இந்த பொடி இருக்குது. அதுக்காகத்தான் இந்த காணொலியை நாங்கள் எடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். அவருடைய குடும்பம் பிள்ளைகள் எல்லோரும் இருப்பார்கள். பாருங்கள். இது மரியன மன்னனுடைய எங்களோட பழைய குருநகர் பாடிமின் தலைவர் மனைவியார் இறந்து இப்போ 2 கிழமை இருக்கும். இன்றைக்கு தான் இறுதிச் சடங்கு நடைபெறப்போகுது. இந்த பீல்பந்து சேர்ச்சில், இந்த சேர்ச் அண்டையை போட்டிருப்பேன். இந்த சேர்ச்சில் இன்றைக்கு நடக்க இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். பொடி இறக்க போகிறாங்க. இதில் நிற்கிற மகன், இதில் போகிற மகன் அந்த கீமன் நிற்கிது பாருங்க. ஒரு மகன் இறந்துட்டேன், மூத்த மகன் மதன் 2 இறந்துட்டேன். இதில் 2 முள்ளால் நிற்கிது பாருங்க. கீமனும் ஆல்பரும். அங்கால நிற்கிறது தான் கீமன். மருமா நிற்குது. Attention. Doucement. Recta.
எங்கள் அம்மா பிறந்தது யாழ்ப்பாணத்தில் 1945 எங்கள் ஐயாவின் கரம் முடித்தது 1966. சகோதரர்கள் அது 1984 இடம்பெயர்ந்து பிரான்சுக்கு வந்து குடியேறினார்.
அங்கே வந்திருந்து அனைவரையும் போய் பாதுகாத்து வீட்டுக்கு வர்றவர்களுக்கு அன்பாக உணவளித்து எல்லாருமே சொல்லுவாங்க எங்கள் அம்மா வீட்டு இங்கே வந்தால் எல்லாருமே வயிறார சாப்பாடு போட்டு தான் எந்த நேரம் வந்தது எல்லாருமே சொல்வது வேற பிள்ளை 4 ஆண்கள் 5 பெண்கள் வாழ்ந்த காலத்தில் எல்லோருக்குமே நல்லபடியாக தான் இருந்தார். கூடுதலாக அவருடைய இளைய மகன் மனைவியை அவர் மருமகளாகவே பாவிக்கவில்லை, மனைவியாகவே பாவிக்கவில்லை. மற்றும் உங்களது அஞ்சி உலகிருந்தே காலமாகிவிட்டார். அவர்கள் 3 குழந்தைகள் 10 பிள்ளைகள் கொண்டு பாதுகாக்கப்பட்டவர்கள். எல்லாருமே தன் பிள்ளை மேற்கொண்டு வைத்தவர். எங்கள் ஐயா 2012ஆம் ஆண்டு 20ஆம் தேதி 12ஆம் மாதம் அதற்கு அண்ணா அதே ஆண்டு 9ஆம் தேதி 6ஆம் மாதம் அதை அடுத்து 6 மாதம் கழித்து ஐயா 20/2/2002 நம்ம அதற்கு நம்ம அம்மா இந்த மாதிரி ரொம்ப நோயாளி அதே அவங்க உடல்நிலை மோசமாக அதே மாதிரி அதே நாளிலேயே ஐயாவுடைய நாளிலே இறக்கவன் கொண்டே இருந்தவங்க. கடைசியாக இறப்பதற்கு 2 மாதங்களுக்கு முதல் அவருடைய தங்கி 15 வீட்டில் தான் 10 நாட்கள் இருந்தாங்க. அந்த 10 நாட்களும் அவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். எல்லாருக்கும் பார்த்து நல்லபடியாக சந்தோஷமாக சிரிச்சு எல்லாரையும் பார்த்து சந்தோஷமாக அவங்களுக்கு அந்த இதுக்கு நான் நன்றி சொல்லுவேன். அம்மாவும் சொல்லி போகும்போது அம்மா நன்றி சொன்ன சின்னியாவுக்கும் அஞ்சிக்கு நான் நன்றி சொல்லுவேன். நல்லபடியாக எங்கள் அம்மா வந்து 10 நாளும் நல்லபடியாக கழிச்சோம். அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க. கடைசியாக இந்த வாட்டி போகும்போது தான் நான் ஐயா போகணும்னு சொல்லிட்டு தான் போனாங்க. அவருக்கு தெரிஞ்சிருந்தாங்க இந்த நாள்லேயே சாவணும்னு தான் ஆசைப்பட்டவர். ஐயாவோட 20ஆம் தேதி 12ஆம் மாதம் தான் அவங்களும் அதே நாள்லேயே ஐயாவிட்ட போயிட்டாங்க. இந்த திருப்பதியில் அவர்களுக்காக எல்லாரும் செய்யப்பட்டார். உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. தன்னை நம்பிக்கை கொண்ட எவரையும் அழிய விடாமல் முடிவில்லா வாழ்வுக்கு கொண்டு போய் சேர்ப்பேன் என்பது ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுத்த வாக்குறுதி. திருமுழுக்கின் மூலமாக அந்த வாக்குறுதியை கடவுள் நமக்கு கொடுக்கிறார். அந்த திருமுழுக்கினால் நமக்கு மீட்பை கொண்டு வருகிறது, கடவுளோடு நம்மை இணைக்கிறது. அந்த திருமுழுக்கு பெற்ற இந்த தாய் திருமுழுக்கின் நாளுக்கு இருக்கிற விழுந்திரியை கையிலேற்றி கிறிஸ்துவின் மொழியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று கூறுகிற அந்த கிறிஸ்துவை மொழியாக கொண்டு அவரை பின்பற்றி வாழ ஒவ்வொரு திருமுழுக்கு பெற்றவரும் அழைக்கப்படுகிறோம். அவ்வாறு இந்த தாய் வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த தாய்க்கு ஆண்டவர் பிறை வாழ்க்கை சாகட்டில் மன்றாடி இந்த பள்ளியை பெற்றுக் கொடுப்போம். அந்த திருமுழுக்கின் வாக்குறுதியை இந்த தாய் பிரசனமாக வகுப்பெற வேண்டும் என்று சொல்லி அந்த எண்ணத்தோடு மன்றாட்டோடு இந்த பாஸ்கா திரியிலிருந்து இந்த சுடரை எடுத்து இப்பொழுது ஏற்றி இந்த தாய்க்கு ஆண்டவர் பிறை வாழ்க்கை தர வேண்டும் என்று மன்றாடுவோம். 2 நாட்களுக்கு இந்த பிரிவுகளை ஏற்க வேண்டும் என்று ஒரு கேட்டுக்கொள்கிறேன்.
வாழ்நாள் எல்லாம் தனக்கென்று வாழாமல் தனது குடும்பத்திற்காக தான் வாழ்ந்த இந்த சமூகத்திற்காக தன்னையே கையளித்த இந்த தாய் நமக்காக கொண்டாடி இருக்கிறார்கள். கடவுளுடைய அருளை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இந்த பயணத்திற்கு விடையெடுத்து வந்திருக்கக்கூடிய நாம் இப்போது இந்த தாய்க்காக கொண்டாடுவோம். கருணை இறக்கமுள்ள இறைவன் குற்ற குறைகள் ஏதாவது செய்திருந்தால் இறக்கமுள்ள ஆண்டவர் அதை அனைத்தையும் மன்னித்து விலை வாழ்வுக்கு நம்மோடு நிலைத்திருக்கக்கூடிய அந்த பெரும்பேற்றி கடைபெற வேண்டும் என்று சொல்லி இந்த நாம் தாய்க்காக கொண்டாடுவோம். இதெல்லாம் உள்ள இறைவனிடமும் இறைவன் நம்மை இறக்கம் வைத்து தீமைகள் அனைத்தையும் விடுவித்து நிலையான வாழ்வுக்கு நம்மை வெளியெடுத்து செல்வாராக. கருணை கடலாகிய இறைவா, எப்பொழுதும் இரக்கம் காட்டுவதும் மன்னிப்பளிப்பதும் உமது இயல்பாகும். எம் சகோதரி தெரேசாமாய் உலக வாழ்வை விட்டு உம்மிடம் வந்து சேர திருவிழாமாவி. இவர் உம்மிடம் நம்பிக்கை கொண்டு விசுவாசத்தோடு வாழ்ந்ததால் தம்மையான தாயகம் அடைந்து முடிவில்லா பேரின்பம் பெற செய்தருளும். ஒவ்வொரு தூயாவின் ஒன்றில் இறைவனாம் என்றென்றும் வாழ்க. ஆட்சி செய்கின்ற ஆண்டவரும் உம் திருமகனுமாகி அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கடவுளின் திருவிழத்தை நிறைவேற்றுபவர் என்றும் நிலைத்திருப்பர். திருத்தூதர் ஜோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை சொற்றொடர்கள் 12 முதல் 17 முடிய. என் பிள்ளைகளே, அவர் பெயரால் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுள்ளன. எனவே உங்களுக்கு எழுதுகிறேன். தந்தையரே, தொடக்க முதல் இருக்கும் அவரை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். எனவே உங்களுக்கு எழுதுகிறேன். இளைஞர்களே, தீயோனை நீங்கள் வென்றுள்ளீர்கள். எனவே உங்களுக்கு எழுதுகிறேன். சிறுவரே, நீங்கள் தந்தையரை அறிந்துள்ளீர்கள். எனவே உங்களுக்கு எழுதியுள்ளேன். தந்தையரே, தொடக்க முதல் இருக்கும் அவரை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். எனவே உங்களுக்கு எழுதியுள்ளேன். இளைஞரே, நீங்கள் வலிமை வாய்ந்தவர்கள். கடவுளின் வார்த்தை உங்களுள் நிலைத்திருக்கிறது. தீயோனை நீங்கள் வென்றுள்ளீர்கள். எனவே உங்களுக்கு எழுதியுள்ளேன். உலகின் மீதும் அதில் உள்ளவை மீதும் அன்பு செலுத்தாதீர்கள். அவ்வாறு அன்பு செலுத்துவோரிடம் தந்தையின் பால் அன்பு இல்லாது. ஏனெனில் உலக சார்ந்தவையான உடல் ஆசை, இச்சை நிறைந்த பார்வை, செல்வச் செருக்கு ஆகியவை தந்தையிடமிருந்து வருவன அல்ல. அவை உலகிலிருந்தே வருபவை.
உலகம் மறைந்து போகிறது, அதன் தீய நாட்டங்களும் மறைந்து போகின்றன. ஆனால் கடவுளின் திருவிளக்கை நிறைவேற்றுபவர் என்றும் நிலைத்திருப்பார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. என்னோடு நீரிரும் ஆண்டவரே, என் ஆண்டவரே, என்னோடு நீரிரும் உன்னதரே, அடைக்கலத்தில் இருப்பவரே, வல்லவரே, நிழலில் என்றும் வாழ்பவரே. உன்னதரே, அடைக்கலத்தில் இருப்பவரே, வல்லவரே, நிழலில் என்றும் வாழ்பவரே. நீராண்டவரே நோக்கி, நீரின் புகலிடம், நீரின் நரன், என் இறைவா நான் உம்மை நம்பியுள்ளேன் என்று சொல்லும். தீமை உன்னை எந்நாளும் நெருங்காது, துன்பம் உந்தன் உறைவிடத்தை நெருங்காது. தீமை உன்னை எந்நாளும் நெருங்காது, துன்பம் உந்தன் உறைவிடத்தை நெருங்காது. உலர்ந்தது நமக்கு புனித நாள், இறையினத்தாரே வருவீர், இறைவன் மலரடி தொழுவீர். ஏனெனில் உலகின் மீது எழுந்தது பேரொளி இன்றே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை கண்டு மலை மீது ஏறி அமர
அவருடைய சீடர் அவர் அருகே வந்தனர். அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்தவை. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. துயருவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும் பொழுது நீங்கள் பேறு பெற்றவர்களே, மகிழ்ந்து பேறு வகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்து இயேசுவில் அன்பானவர்களே, இன்று தெரேசம்மா என்ற இந்த தாயை இறுதி பயணமாக கடவுளை நோக்கி செல்லுங்கள் என்று வெளியெடுத்து வைக்கிறோம். இந்த தாயினுடைய ஒவ்வொரு செயல்பாடும் ஒவ்வொரு நாளும் நம்மிடம் கடவுளை ஏறிட்டு பாருங்கள், அவரை அணுகி செல்லுங்கள், அவரை இறுக பற்றி கொள்ளுங்கள் என்பதாக இருந்தது. இன்று அந்த தாயை அந்த கடவுளை நிறைவாக காண்பதற்கு செல்லுங்கள் என்று சொல்லி இந்த தாயை அனுப்பி வைக்கிறோம். ஒவ்வொரு முறையும் விக்டோரியா வீட்டிற்கு போகும் பொழுது கூட்டத்திற்காக அல்லது வேறு பல நிகழ்வுகளில் போகிற பொழுது அங்கே எப்பொழுதுமே ஒரு உணவு இருக்காது, பல உணவுகள் வடை நிறைய இருக்கும். அதே போல கோவிலில் ஒரு நிகழ்வு, ஒரு கொண்டாட்டம் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு மாதமும் பல கொண்டாட்டங்கள் விக்டோரியாவை செய்வதிலும் அவ்வளவு சிறப்பு கவனத்தோடு மகிழ்ச்சியோடு அதை செய்தார்கள். கடைசி 2 ஆண்டுகள் விக்டோரியா வீட்டிற்கு அவர்களால் நிற்க முடியாது, நடக்க கூட இயலாது. ஆனாலும் முன்னால வந்திருப்பாங்க, வாங்க ஃபாதர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவு இயலாத சூழ்நிலையிலும் கூட முகத்தை சுடித்தோ அல்லது மற்றவர்களை அல்லது கடவுளை கோபித்துக் கொண்டோ அல்லது வேறு எந்த வகையிலாவது தன்னுடைய துன்பத்தை வெளிப்படுத்தியோ அவர்கள் இருக்கவே இல்லை. தன்னால் எவ்வளவு தூரம் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க முடியும், அன்பை கொடுக்க முடியும், பாசத்தை கொடுக்க முடியும் அப்படிங்கிறத அவர்கள் கடைசி வரைக்கும் வாழ்ந்திருக்கிறார்கள். இப்ப இந்த உலகத்தில் நாம் நிறைய படிக்கிறோம், அறிவை விரிவாக்கிக் கொள்கிறோம், நிறைய சம்பாதிக்கிறோம், நிறைய பொருட்களை வாங்கி சேர்க்கிறோம், எண்ணற்ற ஊர்களுக்கு போகிறோம். நம்மை எப்படியெல்லாமோ பிற மனிதர்கள் முன்னிலையில் நம்மை பெரியவர்களாக காட்டிக்கொள்ள எத்தனிக்கிறோம். ஆனால் கடவுளை அடைவதற்கு அதில் எதுவும் தகுதியற்றது கிடையாது. அதைத்தான் இன்றைக்கு நற்செய்தியிலே பார்க்கின்றோம். எப்படி எளிமையோடும் தாழ்ச்சியுள்ள உள்ளத்தோடும் அன்போடும் அந்த ஏழையரின் உள்ளத்தோடும் அப்படி அன்பு கொண்ட அந்த அடிப்படையான அந்த வாழ்வை நடத்துகிற பொழுது மட்டும்தான் நாம் கடவுளை காண்பதற்கு தகுதி உள்ளவர்கள். நீ எவ்வளவு படிச்ச, எத்தனை ஊருக்கு போயிருக்கிற, எவ்வளவு சொத்து சேர்த்து வச்ச, அப்ப வா உனக்கு முதல் இடத்துல விண்ணகத்துல உனக்கு நாற்காலி போட்டு உன்னை அமர வைக்கிறேன்னு கடவுள் சொல்ல மாட்டார். நீ உயிர்களை மதித்தாயா, மனித தன்மையோடு நடந்தாயா, மற்றவர்களுக்கு எப்படி நீ மதிப்பிடித்தாய், முக்கியத்துவம் கொடுத்தாய், ஏற்றுக்கொண்டாயா, மன்னித்தாயா, விட்டு கொடுத்தாயா, உன்னால் எத்தனை பேர் மகிழ்ச்சியோடு வாழ்ந்திருக்கிறார்கள், அப்போ நீ எவ்வளவு தியாகம் செய்திருக்கிறாய். இவ்வளவையும் இந்த நற்செய்தியிலும் முதல் வாசகத்திலையும் பார்ப்பதில்லை, இவ்வளவையும் தகுதி பெற்ற ஒரு தாயாக இந்த தெரேசம்மா வாழ்ந்திருக்கிறார்கள். ஆகவேதான் இவ்வளவு பேர் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருமே அந்த தாயினுடைய கரங்களினால் உணவு கொண்டிருப்பீர்கள், அவர்களுடைய அந்த விருந்தோம்பலில் மகிழ்ந்திருப்பீர்கள். அப்ப நம்முடைய வாழ்க்கை அப்படிங்கிறது அந்த அன்பிலும் உறவிலும் ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டே இருப்பது.
அந்த வாழ்க்கை என்பது அப்படிப்பட்ட இறைமையில் நம்மை கட்டி எழுப்புவது. அப்படி அவர்கள் வாழ்ந்ததனால்தான் இந்த மனிதர் இன்னும் சிறிது காலம் இங்கே இருந்திருக்க கூடாதா, இன்னும் அவருடைய அன்பை நாம் அனுபவித்திருக்க கூடாதா என்ற ஏக்கம் நமக்கு பிறக்கிறது. எனவே ஒரு மனிதர் உலகத்திற்கு பிறக்கின்ற பொழுது அழுது கொண்டே பிறக்கிறார், எல்லாரும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். ஒரு மனிதர் உலகத்தை விட்டு போகின்ற பொழுது அவருடைய மனதில் எண்ணற்ற அவருடைய எண்ணங்களை சுமந்து போகிறார்கள். ஆனால் அவரை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் இறக்கின்ற பொழுது மகிழ்ந்தார்கள் என்று சொன்னால் அது சரியான வாழ்வு அல்ல. ஆனால் ஒரு மனிதர் போகிற பொழுது உலகம் அழுகிறது என்று சொன்னால் அவர்கள் உன்னதமான முறையிலே வாழ்ந்திருக்கிறார்கள் என்று பொருள். எனவே நமது ஒவ்வொருவருடைய உள்ளமும் கனமாக இருக்கிறது, ஒவ்வொருவருடைய உள்ளமும் அவருடைய அன்பை விதைத்து போற்றுகிறது என்று சொன்னால் அவர்கள் மிகச்சிறந்த முறையிலே வாழ்ந்திருக்கிறார்கள். கடவுள் முன்னிலையில் அந்த நிலையான வாழ்வுக்கு தகுதி பெற்றவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலுமே உணர்கிறோம். அந்த தாய்க்கு ஆண்டவர் நிறை வாழ்வை முடிவில்லாத அமைதியை தந்தருள வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து இந்த பலியிலே மன்றாடுவோம். அதே நாளிலே தானும் இறைவனடி சேர வேண்டும் என்று விரும்பிய அந்த தாய் நிறை வாழ்வை கண்டடைய வேண்டும், அவருடைய இழந்து தவிக்கக்கூடிய குடும்பத்தார் ஆறுதலை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி மனம் வந்து நமது வேண்டுதல்களை வானக தந்தையிடம் எடுத்துரைப்போம். நல்வழிகாட்டியான இறைவா, திருச்சபை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள் மற்றும் குருக்களுக்காக மன்றாடுகின்றோம். அவர்களுக்கும் மக்களுக்கும் மரணத்திற்கு பின் வாழ்வு உண்டு என்ற நம்பிக்கையையும் நற்செய்தியையும் சோர்வின்றி அறிவிக்க தேவையான ஆற்றலை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். பேரிரக்கம் உள்ள இறைவா, எம்மிடம் இருந்து பிரிந்து சென்ற எம் பாசமிகு அன்னை அமரர் சிலுவை ராசா தேசம்மா ஜெயராணி அம்மாவுக்காக மன்றாடுகின்றோம். அவர் இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் செய்த பாவங்களை பொறுத்து உமது விலைமதிக்க முடியாத இரத்தத்தால் அவரை தூய்மைப்படுத்தி உமது ஒளியின் அரசில் புனிதர்களோடு சேர்ந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தங்கள் அன்புக்குரிய அன்னையை இழந்து வாழும் இக்குடும்பத்துக்காக மன்றாடுகின்றோம். துயருற்றோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவார் என்ற உம் வார்த்தைக்கு ஏற்ப இவர்களுடைய கண்ணீரை துடைத்து உமது தெய்வீக அமைதியால் இவர்களது உள்ளங்களை நிரப்ப வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் இறைவா, இந்த இறுதி இரங்கல் திருப்பலியில் கலந்து கொண்டுள்ள உற்றார் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்காக மன்றாடுகின்றோம். வாழ்வின் நிலைமையை உணர்ந்து நாங்கள் ஒருவருக்கொருவர் அன்போடும் உதவியோடும் வாழவும் விண்ணக வாழ்வை நோக்கிய பயணத்தில் ஒருவருக்கு ஒருவர் துணையாக இருக்க அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உயிர்க்கும் வாழ்வுமான இறைவா, எமது குடும்பங்களில் இருந்து இறந்து போன விசுவாசிகள் அனைவருக்காகவும் நாம் மன்றாடுகின்றோம். குறிப்பாக யாரும் நினையாத ஆன்மாக்களையும் உத்தரிப்பு ஸ்தலத்தில் இருக்கும் ஆன்மாக்களையும் மன்னித்து உமது பேரின்ப வீட்டில் இளைப்பாற செய்திடலும் நாங்களும் எந்நேரமும் உமது அழைப்புக்கு தயாராக இருக்கும் விழிப்புள்ள வாழ்வை வாழ அருள் பெற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது திருவுளப்படி வாழ்த்து திருவடிகளை தேடி வந்துள்ள என் சகோதரி தேசமார் அவர்கள் மீது இரக்கம் காட்டியவர்களும் இவரது உண்மையான நம்பிக்கை இவ்வுலகில் இவருக்கு இறைமக்களின் கூட்டத்தில் இடம் தந்தது போல உமது இரக்கம் இவரை மறு உலகில் வானத்தூரின் கூட்டத்தில் சேர்க்க வேண்டும் என்று
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உயிர் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல தந்தையே. ஆமென். அன்பானவர்களே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கிற கப்பலி எல்லாம் உள்ள தந்தைக்கு ஏற்றதாக வேண்டும் என்று கொண்டாடுங்கள். அன்பே உருவான இறைவா, எம் சகோதரி திரேசாவின் படையுமாறு நாங்கள் தாழ்மையோடு உமக்கு பலி செலுத்துகின்றோம். இவர் திருமகனை தம் இறக்கமுள்ள மீட்பராக ஏற்றுக்கொண்டது போல் கருணை மிகுந்த நடுவராகவும் பாசமிகு சகோதரராகவும் கண்டுகொள்ள செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எங்களோடு இருப்பாராக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்களும் மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவில் தான் மகிமையான உயிர்ப்பின் நம்பிக்கை எங்களுக்கு ஒளிக்கின்றது. சாவது திண்டமென்ற நியதி எங்களை ஒரு தன்னில் ஆழ்த்தினால் முடிவில்லா வாழ்வு ஒன்று உண்டு என்ற வாக்குறுதி எங்களுக்கு ஆறுதல் அளிக்கும். ஏனெனில் ஆண்டவரே, உம் விசுவாசிகளுக்கு வாழ்வு மாறுபடுகிறது என்று அழைக்கப்படுவதில்லை. இந்த மண்டக வாழ்வின் உறைவிடம் அழிந்ததும்
விண்ணகத்தில் நிலையான வீடு ஆயத்தமாகிறது. ஆகவே தூதரோடும் அரியணை சூழ்வோர் ஆட்சி புரிவோம் மற்றும் பாடகர்கள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது மகிமை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என்று உண்மை கொண்டாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமோந்து தம்மை கையெழுந்த போது அப்பத்தை எடுத்து செலுத்தி வாழ்வுரைத்து அதை விட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் புதியதானது. அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று வருவீர்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் பிண்டம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு கொண்டாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் இந்த திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தையிலையும் எங்கள் ஆயர் எத்தியன், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவிய இறை மக்கள் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்திருளும். தந்தையே, நீர் இவரிலிருந்து உணவு அழைத்துக் கொண்ட பிரேசம்மா என்னும் சகோதரியை நினைவு கூர்ந்தருளும். இவர் திருமணத்தின் வழியாக திருமக்களுடைய சாவில் அவரோடு ஒன்றாக இணைக்கப்பட்டது போல உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்க செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் நம்பிக்கையோடு இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கும் திருமணேற்றுக் கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் தந்தைத்தாயான தூய மரியா, அவரது கணவர் யோசேப்பு, திருத்தூதர்கள், இவரில் போன்றவராக வாழ்ந்த தூயவர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை நாளும் புகழ்ந்தேற்று வருவருள்ள உம்மை கொண்டாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென்.
கடவுளில் நம் தந்தையின் அழைக்க ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த தாய் பிரேசம்மா அவரோடு எங்களுக்கு நிலைத்திருக்கக்கூடிய இந்த பேச்சை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று மனமின்றி அவர் நமக்கு கற்றுக் கொடுத்த அதே வார்த்தைகளிலேயே கொண்டாடுவோம். ஆண்டவரே, நீங்கள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை அணிவுடன் அருள உண்மை கொண்டாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் தரும் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆண்டவர் தரும் அமைதியை ஒருவரோடு பகிர்ந்து கொள்வோம். இவரை நம் ஆண்டவர் இயேசு இவரில் நம்பிக்கை கொண்ட எவரையும் அழிய விடாமல் இதிலிருந்து வார்த்தையின்படி நடந்த ஒவ்வொருவருக்கும் நிலை வாழ்வு தருவதாக வாக்களிக்கிறார். அந்த நம்பிக்கையோடு இவரை பெற்றுக் கொள்கிற ஒவ்வொருவரும் பெரும் பெற்றார். கிறிஸ்துவின் பெருவுடலும் ரத்தமும் நம்மை காட்டு நிலையான வாழ்வு தருவதாக.
வழக்கப்படி இறந்தவரை நல்லடக்கம் செய்யும் கடமை நிறைவேற்றக்கூடியிருக்கும் நாம் கடவுளை பக்தியோடு கொண்டாடுவோம். அனைத்தும் அவருக்கு என்று உயிர் வாழ்கின்றன. நம் சகோதரி திரேசம்மாவுடைய உடலை நலிவுற்ற நிலையில் நாம் அடக்கம் செய்தாலும் புனிதரின் கூட்டத்தில் இடம்பெற கட்டளையிடுவாராக. ஏற்படும் போது இரவில் இவருக்கு இரக்கம் காட்டுவதால் இறப்பை இவருக்கு மீன்பிடிப்பதாகி பாவக்கடன் பொழிவதாக தந்தையிடம் இவர் அன்புறவு கொள்ள நல்லாய் இவரை அழைத்துச் செல்வாராக. இவர் முடிவில்லா மன்னரின் அதிகாரத்தில் முடிவுற்ற இன்பமும் புனிதரின் தோழமையும் பெற்று மகிழ்வாராக. வீரத்தோர் வாழ்க
அன்பானவர்களே, கிறிஸ்துவுக்குள் இருந்த அனைவரோடு நம் சகோதரி தேசம்மா அவர்களும் இறுதி நாளில் உயிர்த்தெழுவார் என்னும் உறுதியான நம்பிக்கையோடு இறக்க விருந்த தந்தையை உமது கரங்களில் எம் சகோதரி தேசம்மாவுடைய ஆன்மாவை ஒப்படைக்கின்றோம். உமது நன்மைத்தனமும் கிறிஸ்துவுக்குள் புனிதரோடு உம் அடியார் எங்களுக்குள்ள கூட்டுறவும் எங்களுக்கு தெளிவாக விளங்கும்படியாக நீர் உலக வாழ்வில் இவர் மீது பல நலன்களை கொடுத்துள்ளீர். இவற்றிற்கெல்லாம் உமக்கு நன்றி கூறுகிறோம். எனவே ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டிற்கு தயவாய் செவிசாய்த்து உம் அடியாருக்கு பேரின்ப வீட்டின் கதவுகளை திறந்தரிடம். மேலும் இங்கிருக்கும் நாங்கள் அனைவரும் கிறிஸ்துவை சந்தித்து உங்களோடும் என் சகோதரியோடும் என்னாலும் ஒன்று சேர்த்திருக்கும் மட்டும் நம்பிக்கை நிறைந்த சொற்களால் ஒருவரை ஒருவர் தேற்றிக்கொள்ள செய்தரிடம். நீங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகிறோம். எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, உம் திருவகத்தாம் உடலை இரத்தத்தையும் எங்கள் உயிரை பயணமாக எனவே எங்கள் சகோதரி தேசம்மா கிறிஸ்து தரும் முடிவற்ற வானக விருந்துக்கு இவ்விரு பரிவிருந்தும் பயனாக வந்து சேர அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். அந்த புனித நீரை தெளித்து இந்த தாயை குடிப்பார்கள். மற்றவர்களாக முன்னே வர முயற்சிக்க வேண்டாம். Votre départ nous a laissé orphelins une seconde fois. Le silence que vous avez laissé derrière vous est plus lourd que les mots. Quand notre mère nous a quittés et que notre enfance s'est effondrée, c'est vous qui avez ramassé nos vies en morceaux. Et vous avez pris contre vous nos pas par devoir et par amour. Vous avez remplacé l'absence de notre mère par votre propre cœur, sans jamais vous plaindre et sans jamais faiblir. Vous avez porté nos douleurs, nos peurs et nos larmes, comme si elles étaient les vôtres. Vous avez sacrifié votre repos, vos rêves, votre vie, pour que nous puissions grandir dignement. Grâce à vous, nous ne nous sommes jamais sentis seuls dans ce monde. Jusqu'à votre dernier souffle, vous nous avez aimés avec une tendresse infinie. Même dans la fatigue, même dans la souffrance, votre regard cherchait encore le nôtre. Votre amour n'a jamais diminué, même face à la mort. Aujourd'hui, nous trois, Stéphanie, Romy et Stéphie, sommes debout, mais nos âmes sont à genoux devant votre grandeur. Comment vous dire merci pour une vie donnée? Comment remercier une femme qui a choisi d'aimer quand elle aurait pu se détrôner? Votre absence est une blessure qui ne guérira jamais. Et tout vous appartiendra. Reposez en paix, chère mère de cœur. Si le paradis existe, alors il est à l'image de votre bonté. Nous vous confions nos larmes, notre amour et nos vies. Vous nous manquez plus que les mots ne pourront jamais l'exprimer. Nous vous aimerons jusqu'à notre dernier souffle, avec un amour éternel, une reconnaissance infinie et une douleur silencieuse. Amen. Stéphanie Roger. Chère Ayama, notre grand-mère, tu as rejoint les étoiles. Mère des vœux pour tes 5 enfants, premièrement pour tes 11 petits-enfants et grand-mère temps pour tes 5 petits-enfants. Tu as toujours été là pour nous, avec tes petits pas savoureux, de balades avec des vents et ta musique du matin qui nous réveillait. Tu aimais nous gronder pour que nous finissions nos assiettes. Tu nous
nous achetais toujours ce que nous mangeons, même lorsqu'il te restait quelques pièces. Et tu te faisais souvent disputer par ailleurs quand nous prenions. Tu étais cette grand-mère qui se sacrifiait sans cesse pour ses petits-enfants, et dans toujours notre confort avant le chien, celle qui se levait à l'aube pour préparer à manger pour toute la famille, qui accueillait à bras ouverts tous ceux qui voulaient venir à la maison. Cette maison donnait, qui a bercé notre enfance, cette maison témoin de nos plus grandes disputes avec nos cousins, là où nous avons créé nos plus beaux souvenirs de famille et forgé des liens indescriptibles. Cette maison qui nous a vu grandir petit à petit. Toi et Aya étaient les piliers de cette famille, celle que vous avez formée grâce à votre nom et à votre grand cœur. Une famille imparfaitement belle, mais une famille que vous avez construite ensemble. Te voir nous quitter le même jour qu'Aya, notre grand-père, en ce 20 décembre, 13 ans plus tard, nous a fait réaliser à quel point dire que Santa Moitié était un supplice pour toi, et pourtant tu as tenu pour nous aussi longtemps que tu le pouvais. Merci d'avoir été cette grand-mère tendre et aimante, que ton âme repose en paix auprès de ton âme sœur et de ton enfant, à jamais dans notre cœur, notre Ayaba, de la part de nos petits-enfants. அமரர் மரியநாயகம் ஜெயராமன் ஆண்டு சாதிக்காமல் இறையர் கொண்டு இணைந்திருக்கும் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அன்பு தாயாரின் திருப்பியரின் வந்து குடும்பத்தினருடன் இணைந்து நாமும் நம்முடைய உயிரின் வழக்கங்களை அன்பு மலர்களாக அன்னையின் பாரங்கள் படைத்துள்ளோம். என் குருவும் அன்பும் அறமுறையும் அன்பும் அளவொழிலும் புன்னகையும் அன்னையவர் புன்னகைகள் ஆகாய வீதியில் அமலோற்பவர் கரிசனமாய்ந்து சுகமான எண்ணெயின் அரவணைத்து ஆனந்தமயமான அவனின் அகிலத்தில் அவர்களுக்கு அன்புமே அம்மா அழகிய சுகமான வழியில் ஆண்டவரிடம் சென்ற அருள்முனையான அன்னையை ஆர்வின் கணவர் சிறுவராசாவின் சிந்தையில் இருந்த சின்னமுறை இங்கும் நிறைந்த இயலாலும் இன்னொரு கரமாய் எங்கும் போல் நிறைந்த சுயோப்புடைய சிவமான மலர் உடையர் பெற்ற செல்வராணி நீங்கள் மயங்கும் சுந்தர புன்னகையால் பூஜோடையாக பிடித்த பேராணி அன்பு தெய்வமே அம்மா என் விரும்பி கற்கும்போது இடம் அன்பும் அறமும் ஆழ்மை கொண்ட உனது இல்லறம் அகிலம் போற்றும் நகரமாக நலம் பெற அன்பான பிள்ளைகளும் ஆசைக்கணவரும் வளமுள்ள பொன்மனதை பேரறிஞர்கள் கூட்டப்பிள்ளைகளின் இனிய உறவு இல்லமாக அளப்பொழிலும் மகிழ்ச்சியாய் ஒளி கொடுத்து தியாக தீபமாய் பண்பின் சிகரமாய் அன்புக்கோர் அரசியாய் அனைத்து உள்ளங்களிலும் அலங்காரமாய் வளமற்ற உலகத்தை நலம் அணிந்து மரம் நெறிந்து நலங்கிருந்தோம் தாயே நதிக்கோடு தாகம் தீர்ப்பதில் உன்னை மறந்த அறிவுரை வசித்தவர் புசித்திட வல் சுவை உணவடைந்து வரசவம் அடைந்த ஆரம்பி நசித்தவர் மனம் நசிந்திட கனிமொழியாய் இருந்த புன்னகையை விசர பாசத்தால் ஆறுதல் வசப்படுத்திய அருள் கடலே அம்மா நம் இதயமாய் வாழ்ந்த உடலிடத்தில் உயிர் பிடிக்கிறோம். இதனையோ சொல்லியட என்ற முங்குது அம்மா தாயே நெஞ்சினிக்க உன்னை சுவைத்த இனிய நினைவுகள் நீங்காமல் நடந்து என் அன்பு வழிகள் நற்பண்போடு எல்லாரும் ஆண்டவனை நன்றி ஒரு ஆன்மா அவர்களும் வேண்டி கண்ணீர் பூக்களாய் கடம்பும் அன்பு நெய்ய அழகிய போதா நலர்களால் என் உயிரே தாயே இந்த சாதி அடைவார் நீங்காத நினைவு அமரர் மரியநாயகன் ஜெயராணி அவர்கள் அவரின் கடந்த காலங்களை நினைத்து பார்க்கிறோம். மரியநாயகன் அவர்கள் ஆர்வின் விளையாட்டுக் கழகத்தில் தலைவராக இருந்த போதும் சரி, அதற்கு முன்னும் சரி, அதற்கு பின்னும் சரி, ஆர்வின் விளையாட்டுக் கழகத்திற்காக நன்கு உழைத்தவர். 1984, 85, 86, 87 காலப்பகுதியில்
இவர்களுடைய பிள்ளைகளான மகன் ஹியூமன் அல்பர்ட் போன்ற பாடுமின் விளையாட்டுக் கழகத்தில் இணைந்து அதன் வெற்றிக்கு நன்கு உழைத்தவர்கள். அதே அவர்கள் இன்றும் பாடுமின் விளையாட்டுக் கழகத்தில் இருக்கிறார்கள். நான் கூறுவது 85, 86, 88 காலப்பகுதியில் அப்பொழுது இங்கே உதயமந்தாட்ட சுற்றுப் போட்டிகள் ஒவ்வொரு ஞாயிறும் மாலை வேளையில் மட்டும் நடைபெறும். அவ்வேளையில் இறுதி சுற்றுக்கு பாடமின் விளையாட்டுக் கழகம் வரும் பொழுது மரியாமன் அவர்கள் முதல் பிரிவிலே கூறியுள்ளார். விளையாட்டு வீரர்களுக்கு இறுதி சுற்றுக்கு போகும்போது தனது இல்லத்தில் எல்லோருக்கும் வந்து மதிய உணவு அறிந்துத்தான் வர வேண்டும் என்று. அவ்வேளையில் இப்பொழுது மாதிரி வசதிகள் குறைந்த காலம், விளையாட்டு வீரர்கள் குறைந்தது 20 பேர் இருப்பார்கள். அதைவிட நிர்வாகிகள் மற்றும் முக்கியமாக விளையாட்டுத்துறை பங்கெடுப்பவர்கள் எல்லோரும் இணைந்து 40-50 பேர் அவருடைய இல்லத்தில் மதிய உணவிற்காக போவோம். இந்த தாயவர்கள் எல்லோரையும் உணவு பக்கத்தின் மத்தியிலும் தனியாக நின்று உணவை தயாரித்து ஒரு தாயின் அன்புடன் எல்லோரையும் உபசரித்து வீரர்களை மைதானத்திற்கு அனுப்புவார்கள். அது மட்டுமல்ல, மைதானத்திற்கும் வந்து எல்லாரையும் உற்சாகப்படுத்தி நல்லொரு மிகவும் அன்புக்குரியவர். எல்லோருடனும் அளவளவாக பேச மாட்டார். எல்லோரையும் நன்கு அன்பாக உபசரிப்பவர், வார்த்தைகளால் கவர்பவர். அந்த தாயின் இறுதி நிகழ்வுக்கு இன்று வந்திருக்கின்றோம். அவரின் ஆன்மா சாந்தியடைய அவருக்கான விடுதியின் அஞ்சலியை செலுத்துகின்றோம். அவருடைய மகன் மதன் அவர்களையும் நெஞ்சில் நிறுத்தி அத்துடன் அஞ்சலியுடன் எமது அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கின்றோம். விடுதியின் அஞ்சலி அமரர் மரியநாயகம் ஏராணி அவர்கள் உயிர் கரைந்த ஓர் நாளில் தீமூடும் உடல் எரிக்க மனம்பாடி பதைவதைக்க உறவெல்லாம் சுற்றிவிக்க ஆறாகும் தண்ணீர் இல்லத்தின் தீபம் அணைந்து போக, இல்லத்தின் தீபம் அணைந்து போக இருளாகி போனது வாழ்வு. கண்முன்னே வாழ்ந்த காலம் கனவாகி போனால் எங்கள் முன்னே உங்கள் முகம் என்னாலும் உயிர் வாழும். இருளாகி போனது வாழ்வு கண்முன்னே வாழ்ந்த காலம் கனவாகி போனாலும் எங்கள் முன்னே உங்கள் முகம் என்னாலும் உயிர் வாழும். மண்விட்டு மறைந்து நீங்கள் விண்ணோக்கி சென்றால் கண்விட்டு மறையாமல் நாம் பார்க்கும் இடமெல்லாம் நிறைந்தே இருப்பேன் கண்ணீருடன். குருநகர் பாடுமின் விளையாட்டுக் கழகம் பிரான்ஸ், குருநகர் சென்ட் ஜேம்ஸ் பழைய மாணவர் சங்கம் பிரான்ஸ். Nous tenons à remercier votre silence.
Nous tenons à vous remercier pour votre présence, vos visites, vos repas, vos prières, ainsi que tous vos mots de gentillesse qui nous ont profondément touchés. Merci à tous ceux qui nous ont accompagnés et soutenus de près et de loin durant cette longue semaine de préparatifs des obsèques. Nous tenons également à remercier notre frère ici présent pour cette messe de bénédiction, ainsi que toutes les personnes ici présentes. Encore merci du fond du cœur à ma représentant. அடுத்த காணொளி பகுதி 2ல் போடப்படுமா. இது வந்து கோயில் பூசை காணொளி தான் எடுக்கப்பட்டது. இதே 1 மணிக்கெல்லாம் முடிக்கிறது. அடுத்தது உங்களுக்கு பகுதி 2ல் போடப்படும். இதை கொண்டு வராங்க. நீங்கள் சவுக்காலையை கொண்டு போகிறோம். சவுக்காலை காணொளி பகுதி 2ல் போடப்படும். அவர்களே உங்களை அழைத்து செல்வார்கள். எல்லாம் இறைவன் தந்தை மனத்துறையாகவே மற்றும் நிறைவாழ்வு தருவாராக. எங்கே போகணும்? சவுக்கால் எவ்வளோ இல்லையா? Only ஓகே. ஆமாம், லண்டன்
சவுக்காலை கிடக்கப்படும் பாருங்க, அது பகுதி 20 கிலோமீட்டர். எங்கிடவா